அண்ணா வணக்கங்கண்ணா. மூலிகை சாம்பிராணி நான் வாங்கி பயன்படுத்தினேங்கண்ணா. எங்க வீடு 3 வருஷமா வேலையாகாம இருந்துச்சுங்கண்ணா. இப்ப வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்கண்ணா. ஐப்பசியில நாங்க பால் காய்ச்சலான்னு இருக்கோங்கண்ணா. எங்க பையனுக்கு ரொம்ப நாள் பொண்ணு அமையாம இருந்துச்சு. இப்ப 4 பொண்ணுல 2 பொண்ணுக்கு பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்காரர் பொண்ணு பார்க்க போயிருக்காருங்கண்ணா. இன்னைக்கு உங்க வீடியோவை பார்த்தேங்கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மனசு மட்டும்தான் ஏதோ உள்ள ஒரு சுமை மாதிரி எனக்கு இருக்குங்கண்ணா. முருகனையும் கடவுளையும் எல்லாத்தையும் வேண்டிட்டு இருக்கேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. மூலிகை பொடி பயன்படுத்தினதுலேருந்து கொஞ்சம் நல்லா முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோங்கண்ணா. நல்லாவே இருக்கோங்கண்ணா. எனக்கு ஒரு 1/2 கிலோ எனக்கு மூலிகை பொடி வேணுங்கண்ணா. வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்குதுன்னா அதற்கு காரணம் நீங்களும் தான். ஏன்னா நல்லதை எதிர்பார்ப்பவராக நீங்கள் இருக்கிறதால தான் நம்மளுடைய லைஃப் நாளைக்கு நல்லபடியாக மாறிடும்ன்ற ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நம் பதிவுகள் அவங்க கண்ணிலே படணும்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த பதிவை காண வந்த உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும். சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் மேலே கண் திருஷ்டி, கண் பார்வை, கெட்ட எண்ணெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க நாங்கள் முன்னேறது, எங்களை முன்னேறே விடமாட்டேன்றாங்க அப்படின்னு நல்ல எண்ணத்தை கொண்ட உங்களுக்கு இத்தனை இடையூறுகள் வருகிறது என்றால் அந்த இடத்தில் மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, இறைவனும் இந்த பிரபஞ்சமும் உற்ற தோழனாக உங்கள் பக்கத்தில் நின்று எதெல்லாம் உங்களுக்கு நல்லது வந்து சேரணுமோ யாருடைய தடையும் இல்லாமல் அதை உங்களை வந்து அடைய செய்யும். ஆகவே எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்க போது. ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஏன்னா நம் பதிவுகள் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மிக சிறப்பாக உங்களுடைய முயற்சியால் நீங்கள் அமைச்சுக்குவீங்கன்னு. ஐயா, இங்கே யாரும் நம்மளுக்காக வானத்திலேருந்து இறங்கி வந்து எந்த மாற்றத்தையும் செய்ய போகிறது இல்லை. சரிங்களா? இறைவனுடைய அருள் கூட நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா நம் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். இறைவனுடைய அருள்னால நமக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த நல்ல வைப்ரேஷன் நம்மளை வந்து அடைஞ்சு நமக்கான எண்ணங்கள் புதிதாக தோன்றி நல்ல மனிதர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது. இப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் சாத்தியமாக இதுதாங்க நடக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கான 2026 புத்தாண்டிற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பதிவை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே மிக தெளிவாக நம்ம முன்னோட்டமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தயாராக இருங்க நண்பர்களே. 2026 எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்து முடிய போகிற இந்த 2025 எப்படி இருந்திருக்குன்றத மிதுனராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனை, கிட்னி தொடர்பான பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோனு, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை உடல்நிலையில் ஏதாவது வந்து மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இதனால் மன வேதனைக்கு போயிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் சொந்த பந்தங்கன்னு சொல்லி இவங்களே உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலைக்கு போனனால தான் பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்க அவங்களுடைய லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் தனிமையை தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. தனிமை மிதுனராசிக்காரர்களுக்கு புதுசு இல்லை. இதை வார்த்தையை சொல்லும் பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையில் பல கடந்த காலங்கள் வந்து போகும். ஏன்னா பெரும்பாலும் எந்த ஒரு ப்ராப்ளம், யாருமே நம்ம மேலே ஒரு அக்கறை இல்லை, யாருமே நம்ம மேலே ஒரு அன்பு பாசம் இல்லாமல் இருக்காங்க, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கனாவே மிதுனராசிக்காரர்கள் சொல்யூஷனாக தேடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தனிமை தான். தனிமையை தான் தேடுவாங்க. உடனே தனியாக போய் உட்காந்துருவாங்க. அப்படிப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 2026 எப்படி இருக்க போகிறன்றதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஐயா, இடமாற்றத்திற்கு தயாராகிக்கோங்க. முதல் விஷயமே இதுதான். மிதுனராசிக்காரர்கள் 2026 தொழில் ரீதியாகவோ அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு ரீதியாகவோ நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுவதற்கான சூழ்நிலை உருவாக போகிறது. இப்போவே சில நபர்களுக்கு, மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த இடம் மாற்றத்திற்கான சில முயற்சிகளை எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஐயா, இப்போ நாங்கள் வேறு வீடு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஐயா தொழிலுக்கு, வேலைக்கு, எங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடச்சிருச்சுங்க, நாங்கள் இந்த இடத்துக்கு மாறுறோங்க அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளில் இருப்பவங்களும் இருப்பாங்க. ஆக மொத்தம் இடமாற்றம் என்பது நிச்சயமாக 2026 மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு புதுமை, ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது ரூட்டை காட்டும். என்னங்க புது ரூட்? ஆமாம். ஏன்னா ஐயா, இந்தந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம சில பதிவுகளில் மிக தெளிவாக பார்த்துருந்தோம். அதுதான் நம்மளுடைய பதிவுகளை ரொம்ப பிரபலமடைய வச்சுது அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட நபர்கள், லட்சக்கணக்கான பேர்கள் பார்த்ததே வந்து நம்ம பதிவுகளை அதற்காக தான். ஏன்னா அவர்களுக்கு முழுமையாகவே கனெக்ட் ஆயிடுச்சு நம்ம சொன்ன விஷயங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம அவ்வப்போது பதிவுகளில் சொல்லிகிட்டே இருக்கோம். யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் தேவைப்பட்டுட்டே இருக்குது.
இவர்களுக்கு வாழ்க்கையில் யாராவது ஒருத்தருடைய உதவி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஐயா இவங்க வேணும் இந்த விஷயத்துக்கு, ஐயா இந்த விஷயத்தை முடிக்க இவர்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னொரு நபர்களுடைய அந்த தேவை இருந்து கொண்டே இருப்பது தான் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களை குழப்பமடையும் செய்யும், தடுமாறவும் செய்யும். ஆனால் இனி வரக்கூடிய அதனால தான் நான் அவ்வப்போது சில பதிவுகளில் சொல்கிறேன், மிதனராசிக்காரர்களே யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியுமாங்கய்யா? தன்னை நம்பி, அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்திற்கான திட்டமாக இருந்தாலும் சரி, அதில் மேக்சிமம் பர்சன்டேஜ் எல்லா வேலையும் இவங்களை நம்பி தான் இருக்கும். ஐயா இங்கே நம்ம ஒருத்தராலே எல்லா விஷயத்தையும் பண்ணி நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம் போயிட முடியாது. அந்த இடத்துல சில நபர்களுடைய உதவிகளோ ஆதரவோ சப்போர்ட்டோ தேவைதான் படும். நடைமுறையில் இதுதான் சாத்தியம். ஆனால் மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலைக்கான, தொழிலுக்கான, எதிர்காலத்திற்கான எந்த விதமான திட்டமிடலாக இருந்தாலும் அந்த திட்டமிடலில் மேக்சிமம் பர்சன்டேஜ் எல்லாமே உங்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல இந்த விஷயத்த பண்ணால் இது முழுமையாக மாறும் அப்படின்ற முழு பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நபர் மிதனராசியில் பிறந்தவர்கள் நல்ல நிலைமைக்கு வருகிறார்கள். அப்போ பாருங்கள், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஐயா இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஐயா நடந்து முடிஞ்ச விஷயங்கள்னா நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. சொன்ன டைமுக்கு சொன்ன வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்க, சொன்ன வாக்கை காப்பாற்றிருக்க மாட்டாங்க. இது பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களுக்கு பழகி போயிடுச்சு. இது அப்படியே அவங்க லைஃப்பில் பார்த்து இப்போ யார் எது சொன்னாலும் அவங்க வார்த்தைகள் மேலே நம்பிக்கையே இல்லை. அட போங்கப்பா, எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, ஆனால் சொன்ன வார்த்தை யாரும் காப்பாற்ற மாட்டேன்றீங்க. இப்படிப்பட்ட சூழலை கடந்து வந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ பெரும்பாலும் யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. யாரை நம்புறது, யார் நம்பக்கூடாதுன்னே தெரியல. குழப்பங்கள், மனதில் குழப்பம். அவ்வளவு ஏன் தான் செய்யக்கூடிய விஷயம் சரியா தவறா, கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்னு தான் மீதே சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்கும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு. இந்த தொழிலில் கவனத்தை சிதறவிட்ட மிதனராசிக்காரர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதகம் நம்ம நிறைய பார்க்குறப்ப தெரிய வந்த உண்மை என்னன்னா, நேரத்தையும் காலத்தையும் தவறவிட்ட மிதனராசிக்காரர்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஐயோ என் நேரத்தை நான் வீணடிச்சிட்டேனே, அந்த நேரத்தை நான் அந்த வேலைக்காக, இந்த தொழிலுக்காக நான் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கணும், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் இழந்துட்டேன், இந்த இடத்துல நான் ரொம்ப அனாவசியமாக நடந்துக்கிட்டேன், இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும்னு சொல்லி கடந்த கால நினைவுகளை நினைத்து கவலைப்படும் மிதனராசிக்காரர்கள் இங்கே நிறைய பேர். இதை பண்ணாமல் இருந்திருக்கணும், இது செய்யாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஐயா அதனால தான் நான் மிதனராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே நான் ஒவ்வொரு வாட்டி நான் அழுத்தி நான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்னன்னா, ஐயா உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக நீங்கள் சிந்தித்த முடிவுகளாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை, அந்த முடிவுகளின் மீது உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மற்றவங்களுடைய விஷயம், மற்றவங்க சொல்கிற கருத்துக்களும் மற்றவங்க சொல்கிற அட்வைஸையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் குழப்பமாயிடுறீங்க. எடுத்த முடிவு சரியா தப்பான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடுது. நீங்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐயா நீங்களே உங்கள் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளோ பேர் உங்கள் லைஃப்குள்ளே நடுவில் வந்து அதை அப்படி பண்ணாத, இது இப்படி பண்ணாத, இது எப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இங்கே கடைசியாக அனுபவிக்கிறது யாரு? நீங்கள் தான். அதனால தான் இந்த உணவு எடுத்துக்கொள்ளும் முறையில் கூட நான் ஒவ்வொரு பதிவுலையும் படித்து சொல்கிறேன். ஐயா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளை அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு அந்த முறைகளை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். ஏன்னா அடிக்கடி மிதனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டு, இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை, ஒற்றை தலைவலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சூடு, இதெல்லாம் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று போனால் ஒன்று. ஏன் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த விஷயம் ஓகேன்னா அதை ஃபாலோ பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு 5-6 நாள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி அதில் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குன்னா வேற யாராவது ஒன்று சொல்லிட்டா இவர் ஐயா இது பெரும்பாலும் மனிதர்களுடைய இயல்பாகவே இருந்தாலும் இதுதான் நமக்கு மைனஸ்னா அதை நம்ம வராமல் விடாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் 2026 பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க கோவத்தை தள்ளி வைக்கணும். கோபம் உங்களுடைய எதிரியாக இருக்க போகிறது. 2026 கோவப்பட வைப்பார்கள். சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத சில விஷயத்தை பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் இதையெல்லாம் சரிகட்டி, இதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு எப்படி நீங்கள் 2026 சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்றதான் இருக்குது உங்களுடைய பவர் என்னன்னு. ஐயா உங்களுக்கான ஏதுவான, உங்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்டமான காலத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கான நேரம் இல்லாதப்போ உங்களுக்கான சில தடங்கல்கள், தாமதங்கள், உங்களுக்கான சோதனைகள் வரும்பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறான்றதுல தான் பொறுக்கு. அதை வச்சு தான் பார்க்க முடியும் அந்த மனிதன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனிதன்னு சொல்லி, எவ்வளோ வலுவான மனிதன்னு சொல்லி. அப்போ இந்த 2026
வரக்கூடிய இந்த புத்தாண்டில் கோபத்திற்கு இடம் தராதீர்கள். உங்களை யாராவது கோவப்படுத்துகிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாவே நவுந்துருங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கான நேரம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நவுந்துருங்க. உண்மை சொல்லணும்னா அதுக்கான நேரம் உங்ககிட்ட இல்லை தான். இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களும் பொன்னான காலங்களாக அமையப்போகுது. ஐயா ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கிறப்பையும் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த வருஷம் எதுவும் நடந்த பாடே இல்லைங்க அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பதிவு பார்க்குறவங்க மறந்துடாதீங்க. எத்தனை காலங்கள் வந்தாலும் சரி, 2026 வந்தாலும் சரி, 2027 வந்தாலும் சரி, 28, 29, 30 எத்தனை வருஷம் வந்தாலும் சரி, இங்கே மனிதனாய் பிறந்த நாம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு வருடமும் நல்ல மாற்றங்கள் வரணுன்றது மட்டும்தான். அதற்கான நம்பிக்கை முழுமையாக நம்ம ஆழ் மனதில் விதைச்சிட்டோம் அப்படின்னாவே, அதற்கான ஆரம்பம் நீங்கள் துவங்கிட்டீங்க, அதற்கான முயற்சியை துவங்கிட்டீங்க அப்படின்னாவே, அங்கே வரக்கூடிய சோதனைகள், தோல்விகள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் அடுத்த பட்சம். பட் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறிட்டீங்களா அப்படின்றதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முதலீடு சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, 2026 பொறுத்தளவுக்கு தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு சார்ந்து கூட்டாளிகளோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இந்த விஷயத்தை நான் சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். பொதுவான ஒரு பலன்கள் சொல்கிற இடத்துலையே நான் இதை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அழுத்தமாக சொல்லியிருந்தேன். ஐயா இந்த பிஸ்னஸ்ன்னு நீங்கள் யாராவது கூட்டாளிகளோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி போய் நிற்காதீங்க. நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த இடத்துல எப்படி யோசிச்சுறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிற மாதிரி என்ன யோசிச்சுறாங்க, சரி நம்ம பணம் போட்டுட்டோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைப்பா, நமக்கு பாட்டுக்கு மாதம் ஆனால் நம்மளுக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்றீங்க. பட் அதுதான் ராங். ஏன்னா ஐயா தொழிலுக்கான இடத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களாகட்டும், அடுத்தடுத்த கட்டம் நகரக்கூடிய நகர்வுகளாகட்டும் எல்லாமே உங்களுடைய முகம் பதித்த விஷயங்களாக இருக்கணும். எப்படி முகம் பதித்த விஷயம்னா, இப்போ ஒரு பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்னா வாடிக்கையாளர்கள் உங்களை பார்க்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். அப்போ தான் நாளைக்கு இன்னொரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களை பார்த்து வருவாங்க. இந்த நபர் சரியான நபர், சரியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பின்னாடி போய் நின்றுட்டிங்கன்னா எப்படி உங்களை நோக்கி வருவாங்க? அப்போ மிதுனராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் உங்களை முன்னிலைப்படுத்திக்க பாருங்க. முன்னிலைப்படுத்துங்கன்னா நீங்கள் இருக்கிறவங்கள காலவாரி விட்டுட்டு முன்னிலைப்படுத்தணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே உங்களுக்கான இடத்த நீங்கள் விட்டு கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா பெரும்பாலான அந்த மிதுனராசிக்காரருடைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா அவங்க தயங்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம்னா தயங்குறாங்க. நீங்கள் பண்ணுங்க அப்படிம்பாங்க, இல்லை நீங்கள் உங்கள் பேர் போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க, இல்லை எனக்கெல்லாம் அது ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. ஐயா உங்களுக்கான இடத்த நீங்கள் ஏன் விட்டு தரீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக, ஐயோ பொறுமையாக, ஐயோ நமக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த வேலை, நமக்கு அதுக்கான ஆள் நம்ம இல்லை அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களை நீங்களே பின்னடைவு செய்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தணும். என்னால் முடியும், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு எந்த அளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் துடிதுடுப்புடன் இருக்கணும். துடிதுடுப்போட, உற்சாகத்தோட, சுறுசுறுப்பாக இருக்கணும். முகத்தில் அந்த முக மலர்ச்சி இருக்கணும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் முகத்தில் அந்த மலர்ச்சி இருக்கணும், ஒரு பிரைட்னஸ் இருக்கணும், ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்தாவே அப்படி சுக்குநூறாக உடஞ்சு போயிடுறாங்க. அப்படி முகத்தில் தெரியுது அந்த கவலை, அந்த ப்ராப்ளம்லாம் அவங்க சொல்லவே வேண்டாம், வாய் திறந்தே சொல்ல வேண்டாம், அவங்க முகத்தை பார்த்தாவே தெளிவாக தெரியுது. ஐயா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இங்கே நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இங்கே நம்மளுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களாகட்டும், நம்மளுடைய கை, கால், முகம், ஏன் நம்ம உடம்புக்குள் உள்ள நம் மனசு, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் ஆக்டிவாக இருக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ ஐம்புலன்களும் நம் சிந்தனைக்குள் அடங்க வேண்டும். சரிங்களா? நம்ம எதை நோக்கி போகிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்கே இருக்கணும், யார்கிட்ட பேசணும், எந்த மாதிரி நெகட்டிவான ஆள்கள்கிட்ட நம்ம தள்ளி நிற்கணும்னு உங்களுக்கென்ற விதிமுறைகளை சரியாக வகுத்து கொள்ள வேண்டும் மிதுனராசிக்கார நண்பர்களே. அதுவே உங்களுக்கு 2026 மட்டும் இல்லை, 27, 28, 29 இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். சரிங்களா?
அதே போல் சனி பகவானுடைய அந்த தாக்கங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த வேலை விஷயத்தில் தான் தடுமாறுறாங்க. சரிங்களா? வேலை விஷயத்தில் இதுதான் எனக்கு சரியான ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மிதுன ராசிக்காரங்களுக்கு பல வருடங்கள் எடுத்துக்கிறாங்க. தனக்கான ரூட் என்ன அப்படின்ற பெரும்பாலும் பாருங்கள், ஒரு வேலைக்கு போவாங்க, 2-3 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, திரும்பி வேறு வேலைக்கு போயிடுவாங்க. திரும்பி இன்னொரு வேலைக்கு போவாங்க, 2-3 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க, திரும்பி வேறு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த 2026 உங்களுக்கான பாதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயா இங்கே நிறைய பேர் வந்து ஐயா எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே. இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், குறிப்பாக மனிதர்களுக்கு எதிர்காலத்திற்கான வழிகளை கண்டிப்பாக கடவுள் கண்முன்னே வைத்திருப்பார். அதை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், அந்த பிரபஞ்சத்தினுடைய அறிகுறியை புரிந்து கொள்ளாமல் கடந்து போனவர்கள் தான் நிறைய பேர். அதை உதாசீனப்படுத்தினவங்க தான் நிறைய பேர். எல்லோருக்கும் எதிர்காலம் இருக்குது இந்த உலகத்தில், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் நமக்கான எதிர்காலம், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன் தெரியாமல் இருக்குன்னா, இங்கே தான் நம்ம மனசில் குழப்பம் அடைஞ்சு நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியாமல் மனதில் தேவையற்ற பயம், குழப்பம், சோதனை, வேதனை இவ்வளவும் போட்டு ஒரு மனுஷனை அமுக்குனா அவன் முன்னாடிக்கிற எப்படி நல்லதை பார்ப்பான்? அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? அவன் கண்ணை தான் அந்த கவலைகள் போட்டு மறைச்சிட்ருக்கு. அப்போ இதை எல்லாத்தையுமே இனி சரி செய்ய வேண்டிய காலமாக இது இருக்கிறது மிதுன ராசிக்காரனுக்கு. சரிங்களா? ஐயா நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கான எதிர்காலம் நல்லபடியாக அமையணுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய எண்ணமாகவும் இருக்கும். இதில் மேலே கீழே, இவங்க பணக்காரங்க ஏழை, இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. அனைவரும் சமம்தான் அப்படின்றப்ப, ஏன்னா இறைவன் எல்லாரையுமே இந்த உலகத்தில் தான் படைச்சிருக்காரு. சரிங்களா? இவங்கெல்லாம் இந்த உலகம், இவங்கெல்லாம் இந்த உலகம்னு மாற்றி யாரையும், ஒரே உலகத்தில், ஒரே ஊரில், ஒரே ஸ்டேட்டில் எல்லாரும் இப்போ ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கான எதிர்காலத்தை எப்படி சரியாக அமைச்சுக்கணுன்ற கடமை ஒவ்வொருத்தரிடமும் இருக்குது. உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறதுன்றது எல்லா விஷயமும் நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த 2026 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் காட்டுற பயத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இப்பயும் சொல்கிறேன், சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தும், பயப்பற்றாதீங்க. நோய்கள், தொந்தரவுகள், இது எல்லாத்தையும் உங்கள் பக்கம் அண்ட விடாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உணவு உட்கொள்ளும் முறையில் கவனத்தை செலுத்துங்க. அவங்க சொல்கிறாங்க, இவன் சொல்கிறான்ட்டு எதையும் நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ். சரிங்களா? அதே போல் வக்கர புத்தி உள்ள மனிதர்களிடமிருந்து விலகியே நில்லுங்க. உங்களுக்கு காட்டிடும், சிம்டம் காட்டிடும், சரியான நபர்கள் யார், தீய நபர்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு ஏன்னா இந்த ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு வாட்டி பட்டுட்டா திருந்திடணும். இதுதான் இந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு சீக்ரெட். இதுதான். இப்போ மனிதர்கள்னாவே எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்வது இயல்பு தான். ஆனால் அந்த தவறு இதுதான், இதனால் இந்த விளைவு அப்படின்றத ஒரு வாட்டி இந்த காலம் உணர்த்திருச்சு அப்படின்னா அந்த மனிதன் உடனே திருந்தி விட வேண்டும். அப்போ அதுதான் கடவுள் கொடுக்குற அடுத்த ஒரு வாய்ப்பு. நல்ல மனிதனாக நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கிறதுக்கான கடவுள் கொடுக்குற வாய்ப்பு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த 2025 எப்படி இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த உங்கள் லைஃப்பை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். இதை தான் நான் படித்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். ஐயா, கிரகங்கள் ரீதியான வரக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக வந்து தான் தீரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒவ்வொரு வருடம் கடக்கும் பொழுதும் நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் லைஃப்பில் இந்த வருஷம் என்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்க கூடாதுன்ற உங்கள் லைஃப்க்கான ஒரு டீட்டெயில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் ஒரு மனிதனை சரியான ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? இதற்கான நேரத்தை ஒதுக்குங்க. நம்ம ஆன்லைனில் ரீல்ஸ் பார்த்துட்டு கேம்ஸ் விளாண்டுட்டு ஐயா பொழுதுபோக்கிற்கான நேரத்தை ஒதுக்குங்க. ஆனால் அந்த பொழுதுபோக்கே வாழ்க்கையாக இருந்தால் அந்த பொழுதுபோக்கு ஒருபோதும் நமக்கு நல்ல பொழுதை தருவது இல்லை. நமக்கான வாழ்க்கைக்கான நேரத்தையும் இங்கே ஒதுக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆகவே இந்த 2025 நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். இனி 2026 எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டளையை இந்த பிரபஞ்சத்திடம் இடுங்கள். நல்லதை மனதில் விதையுங்கள். நல்லதை விதைக்கிற உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்லதை கொடுக்காம போய்விடுமா? நிச்சயம் கொடுக்கும்.
எதை விதைக்கிறோமோ அதையே முளைக்கும். ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த 2026க்கான இந்த முன்னோட்டத்திற்கான இந்த பதிவு உங்கள் ஆழ் மனதில் ஒரு நல்ல வைப்ரேஷனை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐயா. ஆகவே நீங்கள் இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை, ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து இதுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துடாதீங்க. கடவுள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சுருப்பார். திடீர்னு ஒரு கதவு திறக்கும். அங்கே உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். இங்கே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது இவ்வளோதான் லைஃப்னு. அதற்கான அந்த அந்த ஒரு உரிமை நம்மக்கிட்ட கிடையாது. சரிங்களா? இங்கே காலம் நிர்ணயம் செய்யும் யாருக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது என்பதை. அதனால் நம்மளுடைய பங்கு, முயற்சிகள் மட்டுமே. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.